கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல, என்ன பண்ணுறது, இந்த ரம்யா வேறு எதுவுமே செய்யாமல் அமைதியாகவே இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அருண் கேட்குறாப்புல, நீ என்னமோ அவள் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு, கடைசியில் பார்த்தா அவள் வந்து கார்த்தியை வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர்னால் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே இருந்தால் அவன் சவாலில் ஜெயிச்சிருவானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, அது மட்டும் இல்லை, உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. ரம்யா வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கா கார்த்தியை. என்னடா சொல்கிற? அவள் வந்து வேலையை விட்டு துரத்துவான்னு பார்த்தா அவளும் யூஸ்வலான ஒரு ஆளாக இருக்காளே, அப்புறம் எப்படி வந்து இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா, அருண் கேட்டோன்னா, ஐஸ்வர்யா சொன்னோன்னு பேரை சொன்னால் டென்ஷன் ஆகிடுவான் இவன். அதனால் வந்து ரம்யா கிட்ட வந்து வேறு மாதிரி டீல் பண்ணுவோம். இப்போ வந்து ரம்யா ஆல்ரெடி ரொம்ப ஆசையாக கார்த்திகை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் வந்து கார்த்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதே வெறுப்புலையே கடுப்பாக கார்த்திகை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவா, நமக்கு வந்து சவாலில் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும், முதல்ல இந்த விஷயத்தை போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து அருண் அழைச்சிக்கிட்டு கரெக்டாக ரம்யாவோட ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்துடுறாப்புல. வந்தோடனே ரம்யா வந்து யார் உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வர சொல்லுங்கள் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே உட்காருங்க அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், காஃபி சாப்பிட்றியா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வந்த விஷயம் சொல்லு அப்படின்னா, சும்மா உடனே எடுத்தோன்னே கார்த்தியை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி வளைச்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அந்த டெண்டரில் வந்து நீ எடுத்தியே ப்ராஃபிட் வந்துச்சா அப்படின்னு சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, அடுத்தது பற்றி கேட்குறப்ப, நீ எதுக்கு சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு ரம்யா ஸ்ட்ரைட்டாக கேட்டோன்னே, நீ வந்து கார்த்தியை அனுப்புனேனே அவனை வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னோடனே ரம்யா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஏன் வந்து தேவையில்லாமல் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள லவ் பண்ண போகிறேன், உன்னை யாரோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆமாம், அவன் எப்படி நல்லா இருக்கானா, வேலை பார்க்குறானா அப்படின்னு கேட்டிருப்ப, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார்த்திக் கரெக்டாக தான் வேலை பார்க்குறான், அதுக்காக நீ வந்து நிறைய சலுகையெல்லாம் அவனுக்கு கொடுக்குறியாமே அப்படின்னோன்னா, அப்படிலாம் நான் ஒன்றும் கொடுக்கல, இதெல்லாம் உனக்கு யார் சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு ஜஸ்ட்டு வந்து அவன் வந்து கொஞ்சம் வந்து இடம் கொடுத்தா அவன் தலைமையில் ஏறி உட்காந்துப்பான், அதனால் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஒர்க்கெல்லாம் அவர் கரெக்டாக தான் பார்த்துப்பாரு, எனக்கு யாரை எப்படி வச்சுக்கணுங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும், வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளில வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து அருண் வந்து சொல்கிறான், நீ தான் தேவையில்லாமல் வந்து பேசி அவகிட்ட வந்து அசிங்கப்பட்டது தான் மிச்சம், நல்லா யோசிச்சுப்பார், நீ வந்து கார்த்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்ன விஷயத்த வந்து அவள் பெருசுப்படுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒய்ஃபுக்காக வந்து ஒரு ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து அவளை பெரிய பாடகி ஆக்கியிருக்கா அப்படின்னு நீ சொன்ன. அவங்க வந்து ரம்யா வந்து ஒருபடி மேலே போய், தீபா வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை நான் எப்படி லவ் பண்ணுவேன், நீ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. நீ வந்து இதுலேயே புரிஞ்சுக்க வேண்டாமா, அவங்க வந்து எதுவும் கன்ஃபியூஷனில் இல்லை, நம்ம தான் வந்து உன்னை யாரோ குழப்பி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி, வா கிளம்பி போகலாம் அப்படிங்கிறாங்க. கார்த்தி வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாப்புல தீபா வந்து என்னாச்சுங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட்லேருந்து வர்றப்ப வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னோடனே டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாள் கொடுக்குறேன், மருந்தெல்லாம் சாப்பிட சொல்லுங்கள், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து வீட்டுக்கு தீபா வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அபிராமி அம்மா பார்த்துட்டு, என்னம்மா கையில் வந்து இப்படி ஒரு கட்டு போட்டிருக்கு அப்படின்னா, நல்லா தானே காய்கறி வாங்க போனேன், அதுக்குன்னு இப்படி வந்திருக்க, எங்கே காய்கறி பை அப்படின்னு மைதிலி கேட்காத குறையாக கிண்டல் பண்ணோன்னே, அக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா, கை எல்லாம் வலிக்குது, நிஜம்லே தான், நான் ஒன்றுமோ சும்மா கட்டு போட்டுட்டு வந்த மாதிரி சொன்னோன்னே, கார்த்தி நிஜம்லே தான் அப்படின்னோடனே, சரி சும்மா விளையாட்டுக்காக கேட்டேன், சரி என்னாச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாம் சொன்னான். கார்த்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, எனக்கு தகவல் சொன்னாங்கம்மா, அதனால தான் போய் பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்திருக்கேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னோடனே, சரிப்பா பத்திரமா பார்த்துக்க, போய் அழைச்சிட்டு போய் மாடியில் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு மேலே ரூமில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. சரிங்க தீபா, நான் வந்து உங்ககிட்ட கீழே வந்து அபிராமி அம்மா இருந்ததுனால எல்லோரும் முன்னாடி சொன்னால் வந்து கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காக சொல்லலை, என்கிட்ட வேணுன்ட்டே ஒருத்தன் வந்து வம்புழுத்ததுன்னா அவனை வந்து அடிச்சிட்டேன்னா, அடித்ததுக்கப்புறமேட்டு கையில் ஒரு காய்கறி வெட்டுற பொருளை எடுத்துகிட்டு என்னை வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டான், அவன் வந்து வேணுன்ட்டே என்னை பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் வந்து வர்ற வழியில் அவனை பார்த்துக்கிட்டே வந்ததில்ல, வண்டியில் தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது நடந்துக்கிட்டு இருக்குது என்னை சுற்றி, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு கார்த்தி, சரி விடுங்க அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. தீபா வந்து அடையாளம் சொல்கிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.